அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு நாம வெளியிடுறது புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 178வது பதிவு, பாடல் எண் 183. சென்ற பதிவுகளில் புலிப்பாணி மகரிஷி அவங்க ஒரு ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், அதுக்கான நிவாரணம், இதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பாடல்லையும் கூட ஒரு ஜாதகனுடைய அந்த ஜென்ம ராசின்னு சொல்லுவோம்ல, ஜனன ராசி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அந்த ராசியை மையமாக வச்சு எந்தெந்த ஸ்தானங்கள்ல எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான நோய் நொடிகள் அட்டாக் ஆகும், அதனால அவனுக்கு என்ன பாதிப்பு வரும், அதுல இருந்து நாம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறாங்க. முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துருவோம். தானான இன்னமொரு செய்திகேடு, தன்மையுள்ள சந்திரனார் அதிபன் 8, வீணான தீக்கோட்கள் பலரும் கூடி விரும்பி சட்டாட்டமத்தில் இருப்பாராகில், கோணான அஜீரணத்தால் இறப்பதல்லால், கொடுமருந்து ஈடுபயம் சோற்றால் அச்சம், தேனான போகருட தாழ்வணங்கி தெரிந்த சிறு புலிப்பாணி பாடினேனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்ப இந்த பாடல்ல முதல் அடியை எடுத்துக்கிட்டோம்னா, தானான இன்னும் ஒரு செய்திகேடு, நான் இதுவரையிலும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கக்கூடிய அந்த ஜோதிட நுட்பங்கள்ல இன்னும் ஒரு சூட்சமத்தை சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். தன்மையுள்ள சந்திரனார் அதிபன் 8, தன்மையுள்ள சந்திரன் அப்படின்னா பலம் வாய்ந்த சந்திரன், கெட்டு போகாத சந்திரன், ஆட்சி உச்ச நட்பு வீடுகளில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு அர்த்தம். தன்மையுள்ள சந்திரன், அந்த சந்திரன் எந்த ராசி வீட்டில் இருக்குதோ அந்த ராசி வீட்டுக்கு அதிபதி கிரகம் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசி வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அந்த முதலடியில தானான இன்னும் ஒரு செய்திகள், தன்மையுள்ள சந்திரனார் அதிபன் 8. இது தவிர வீணான தீக்கோட்கள் பலரும் கூடி, வீணான தீக்கோட்கள் அப்படின்னா வீண் சொன்னா ஒன்றுக்கும் ஆகாத அப்படின்னு அர்த்தம் இல்லை. வீணான துன்பம் துயரங்களை அந்த ஜாதகனுக்கு வழங்கக்கூடிய தீக்கோட்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நவகிரகங்கள்னா 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களை 2 செக்ஷனா பிரிக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். நைசர்கிக சுப கிரகங்கள், நைசர்கிக பாவ கிரகங்கள் பிரிக்கிறாங்க. இப்ப நைசர்கிக சுப கிரகங்கள் எது? சுப கிரகங்கள்ல முதலாவதா இருக்கக்கூடியது குரு பகவான், அடுத்தது சுக்கிரன், அடுத்தது புதன், சந்திரன். அப்ப குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 கிரகங்களும் நைசர்கிக சுப கிரகங்கள் அப்படின்னு எடுக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்களும் நைசர்கிக பாவ கிரகங்கள் எடுக்கிறாங்க. அப்ப அந்த நைசர்கிக பாவ கிரகங்களை தான் இங்க புலிப்பாணி சித்தர் வீணான தீக்கோட்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறார். பலரும் கூடி, பலரும் கூடினா 2 கிரகங்கள் அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் விரும்பி சட்டாட்டமத்தில் இருந்தாராகில், விரும்பி சட்டாட்டமத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த ஜாதகத்துல சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி வீட்டுக்கு அதிபதி கிரகம் அந்த ராசி வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அப்படின்னு முதல் அடியில சொல்லியிருக்காரு. அதுக்கு 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இந்த நைசர்கிக பாவ கிரகங்கள் சொன்னேன் இல்லையா, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்கள்ல 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் அந்த ராசி அதிபதி கிரகத்துக்கு 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ போய் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி அமர்ந்திருந்தால் என்ன கெடுபலன் அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படிங்கிறத அந்த 3ஆம் அடியில சொல்றார். கோணான அசீரணத்தால் இறப்பதல்லால், அஜீரணம் உணவு சரியாமை, அதைத்தான் அஜீரணம். கோணான அப்படிங்கிறது இங்க இந்த ஜாதகனை குறிக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரா ராசியினுடைய அதிபதி கிரகம் அந்த சந்திரா ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதோ அந்த 8ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் நைசர்கிக பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய இந்த 5 கிரகங்கள் 2க்கு மேற்பட்டோ 6ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் அமர்ந்திருந்தால் அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகனுக்கு கோணான அஜீரணத்தால், அந்த ஜாதகனுக்கு அஜீரண கோளாறு, உண்ட உணவு சரியாம போறது, வாந்தி வர்றது, பேதி போறது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரியான உடல் உபாதையினால்
இறப்பதல்லால் மரணம் கூட நிகழுங்கிறார். அது தவிர அவருடைய ஆயுள் பலம் கெட்டியா இருந்துச்சுன்னா வேற துன்பம் வரும் பாருங்க. அதே 3ஆம் அடியில 2ஆம் வரியில சொல்றார், கொடுமருந்து ஈடு பயம் சோற்றால் அச்சம். கொடுமருந்துன்னா ஏதாவது ஒரு வியாதிக்கு, இதே அஜீரணத்துக்காக கூட மருத்துவர்கிட்ட போவாங்க, ஊசி போடுவாரு, மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த போட்ட ஊசியினுடைய ஒவ்வாமை, அந்த மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளினுடைய ஒவ்வாமை, அதனால கூட அவனுக்கு மரணங்கள் நிகழலாம், மரண உபாதை நிகழலாம், மரண அவஸ்தை நிகழலாம். கொடுமருந்து ஈடு பயம் சாபதோஷம்னு அர்த்தம். பலருடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டது, தன்னுடைய கர்ம வினைகள் மூலமாக பலருடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சாபதோஷம் பாவதோஷம். அதனாலையும் அந்த ஜாதகனுக்கு உடல் உபாதை துன்பங்கள், தேவையில்லாத வீண் விரயம். அதனாலதான் வீணான தீக்கோட்கள்னு போட்டார். அந்த மாதிரி அந்த தீக்கோட்கள் சொல்லக்கூடிய நைசர்கிக பாவ கிரகங்கள் அந்த ராசி அதிபன் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு 8ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்லயோ 8ஆம் வீட்லயோ அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள், திடீர் விரயங்கள் அதெல்லாம் உண்டாகும். இது தவிர சோற்றால் அச்சம், உண்ட உணவு சரியாம போறது, உண்ட உணவை விஷமா மாறி போறது, நேரங்கட்ட நேரத்தில் உண்ட உணவுனால ஏற்படக்கூடிய ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்கல்ல, உணவே விஷமா மாறும். அந்த மாதிரி துன்பங்களால அந்த ஜாதகனுக்கு மரணம் நிகழலாம், மரணத்துக்கு நிகரான உபாதைகள், மரண அவஸ்தைகள் நிகழலாம்ங்கிறார். தேனான போகிறது தாழ்வணங்கி 4ஆம் அடியில தெரிந்த சிறு புலிப்பாணி பாடினேனேன்னு முடிச்சிருக்கிறார். தேனான போகிறன்னு அவருடைய குருநாதரை சொல்றார். தேனான அப்படின்னா அமிர்தம், அதாவது நோய்க்கு மருந்தை கூட தேனா தான் சொல்லும். அதான் எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஒரு மாத்திரையை கொடுக்கும்போது சிறு குழந்தைகளுக்கு அந்த மருந்துனால ஒவ்வாமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தேன்ல குழப்பி கொடுங்க அப்படிம்பாங்க. இங்க புலிப்பாணி சித்தர் தன்னுடைய குருநாதர் போகரை தேனுக்கு ஒப்பிடுறார். இதுல இருந்து நமக்கு என்ன குறிப்பு சொல்றாருன்னு சொன்னா, இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை அச்சம். பக்தி மார்க்கத்துல போடுறவன் தன்னுடைய செயல்பாடுகள்ல நேர்மையை கடைபிடிப்பான், உண்மை பேசுவான், பிறருக்கு துன்பம் செய்ய அவன் மனசு ஒப்பாது. அந்த மாதிரி நேர்மை, நியாயம், தர்மத்தை கடைபிடிச்சு அவன் வாழ்க்கை நெறியை ஒழுங்குபடுத்திக்கிட்டான்னா அவனுக்கு இந்த ஈடு பயம் வராது. கொடுமருந்துங்கிறது மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்து மட்டுமல்ல. பாருங்க, சில பேர் மந்திரவாதிகளை அணுகி வசிய மருந்துகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் இடுமருந்து, கொடுமருந்துலாம் அதுக்கு பேரு. அதை சில மூலிகைகளை வச்சு தயார் பண்ணுவாங்க. விருந்து மருந்து 3 நாள்னு ஒரு பழமொழி இருக்கு. அது 3 நாளைக்கு பவரா இருக்கும். அந்த 3 நாள்ல என்ன நினைச்சு அந்த மருந்தை மந்திரிச்சு ஒரு பையனுடைய உணவுல சேர்க்கிறாங்களோ அந்த பையனுடைய புத்திய பேதலிக்க வைக்கிறது. அந்த மாதிரி செய்யறதெல்லாம் இடுமருந்து, கொடுமருந்துன்னு பேரு. அந்த மாதிரி செய்யக்கூடியதெல்லாம் வாழ்க்கை ஒழுங்குகளை கடைபிடிக்கிறவனுக்கு அவனுடைய உடம்புல அது பாதிப்புகளை செய்யாது. காலங்காலமா இருந்து வரக்கூடிய நம்பிக்கை. அது சில உடல் அசதிகளை கொடுத்தவொடனே அந்த மருந்தை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. போய் பார்த்தா எடுத்து கொடுப்பாங்க, வெளியில எடுத்து போடுவாங்க. இன்னைக்கு நடக்குது கிராமங்கள். அதனாலதான் இங்க புலிப்பாணி சித்தர் தேனான போகிறதுன்னு சொல்ற குறிப்புல இறைவன் நேரடியா நமக்கு காட்சி கொடுக்கறது இல்லை, குரு மூலமா வருவாங்க. உடல் நோயை தீர்க்கிறதுக்கு மருத்துவர்கள் மூலமா வருவாங்க. அதனால குரு வணக்கம் அப்படின்னு சொல்றதுங்கிறது இறை வணக்கத்துக்கு சமம். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நெறியை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்தத்துல இருக்கிறவங்கள குருவா நினைச்சு வணங்கி வந்தாவே அவங்களுடைய வாழ்க்கை நேர்மை, நியாயம், தர்மம், உண்மை வழியில போகும். அதனால அவனுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக பாதிப்புகள்னால வரக்கூடிய நோய் நொடிகள், மரண உபாதை தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறத இந்த 4வது வழியில குறிப்பா நமக்கு புலிப்பாணி சித்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.